பார்ப்போம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், இங்க தமிழில் அக்கறை பற்றுக்கள்ல நடக்கிற நேரல் வகுப்புகள்ல 2025 பேச்சுக்கு நடந்து ஸ்பாட் எக்ஸாம் வந்த டிஸ்கஷன், முதலாவது ஸ்பாட் எக்ஸாம் டிஸ்கஷன் தான் பார்க்கிறோம். அதுல முதலாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா லிமிட் கேள்வி. லிமிட் என்ன சொல்றாங்க? லிமிட் எக்ஸின் 5 எண்ணின் 5 அதன் கீழ் எக்ஸை எண் எக்ஸ் ஆனது என்ன நோக்கி போகும்போது இங்க வந்து பெருமானம் 80 இருக்கு. இனி எண்ணின் பெருமானத்தை காண்க. அவ்வளவு கஷ்டமான கேள்வியில என்ன சொல்லணும்? லிமிட். இது எப்படி எழுதும்? எக்ஸ் டென்ஸ் டு என். எக்ஸின் 5 சைன் எக்ஸின் சைன் எக்ஸின் 5 எண்ணின் 5 அதன் கீழ் என்ன சொல்லுவோம்? சைன் தீட்டாவின் கீழ் தீட்டா இருந்தால்தான் லிமிட் தியரி பாவிக்கலாம். அப்ப இதன் கீழ் எக்ஸின் 5 எண்ணின் 5 ரைட். இத மேலதிகமாக இங்க உருவாக்க இங்க எக்ஸ் என் இங்க மேலதிகமாக கொண்டு வரப்பட்ட எக்ஸின் 5 எண்ணின் 5 சமன் என்ன? அப்ப மேலதிகமா எக்ஸின் 5 எண்ணின் 5 கொண்டு வந்திருக்கோம். சுருக்கப்பட்டால் பழைய மாதிரி வந்துடும். இப்ப இதை நான் எப்படி எழுதுறேன்டா, லிமிட் எக்ஸ் ஆனது என்ன நோக்கி போகும்போது, லிமிட் எக்ஸ் ஆனது என்ன நோக்கி போகும்போது எக்ஸின் 5 எண்ணின் 5 அதன் சைன் சைன் எக்ஸின் 5 எண்ணின் 5 அதன் கீழ் எக்ஸின் 5 எண்ணின் 5. இப்ப சைன் தீட்டா சரி, கீழுக்கு தீட்டாவும் சரி, நம்ம இங்க என்ன சொல்லணும்? இந்த தீட்டா ஆனது பூஜ்ஜியத்தை நோக்கி போகுது என்றதை காட்டும். எக்ஸ் என்ன நோக்கி போனால் எக்ஸின் 5 எண்ணின் 5ஆம் அடுக்க நோக்கி போகுது. எனவே எக்ஸின் 5ஆம் அடுக்கில் இருந்து எண்ணின் 5ஆம் அடுக்க கழிச்சு கொண்டோம்னா அது பூஜ்ஜியத்தை நோக்கி போகும். தர லிமிட் எக்ஸ் ஆனது என்ன நோக்கி போகும்போது எக்ஸின் 5 எண்ணின் 5 அதன் கீழ் எக்ஸ் எண் ஆனது 80 நோக்கி போகும். அப்ப இந்த ரெண்டு பெருக்கங்களை தனித்தனி எழுதி ரெண்டுக்கு லிமிட்டா கொடுக்கும். அப்ப இதுக்கு சைன் தீட்டா கீழே தீட்டா தீட்டா பூஜ்ஜியத்தை நோக்கி போறதால இது 1. இது அடுத்த லிமிட் தியர் எக்ஸின் 5 எண்ணின் 5 கீழ் எக்ஸ் எண் எக்ஸ் ஆனது என்ன நோக்கி போனால் இது 5 தர எண்ணின் 4ஆம் அடுக்கு சமன் 80. எனவே எண்ணின் 4ஆம் அடுக்கு சமன் 16 என்று வரும். அதாவது 2 4ஆம் அடுக்கு. 2 4ஆம் அடுக்கு என்றால் எண் வந்து எப்படி இருக்கலாம்? +2 ஆகவும் இருக்கலாம், -2 ஆகவும் இருக்கலாம். ரைட். எண்ணானது +2 என்றாலும் அதுல 4ஆம் அடுக்கு 16 தரும். ரைட். எண்ணானது வந்து என்ன சொல்லுவோம்? -2 ஆக இருந்தாலும் அதுல 4ஆம் அடுக்கு 16 தரும். அப்ப எண்ணின் 4 சமன் 2 4ஆம் அடுக்கு என்று மட்டும் சொல்லலாது. இங்க பிளஸ் அல்லது -2 முழுவதின் 4ஆம் அடுக்கு. இதுல 4ஆம் அடுக்கு 16 தரும். ஓகே. அப்படியே வந்து இரண்டாவது கேள்வியும் பாருங்க. மற்றது என்ன சொல்லுவோம்? பேப்பர்ல பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பாத்துக்கொள்ளுங்க. கிளாஸ்ல வந்தவங்களுக்கு பேப்பர் இருக்கும், அப்படி இல்லாதவங்க வந்து என்ன சொல்லுங்க, பேப்பர்ல பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பாத்துக்கொள்ளுங்க. இப்ப y ஆனது x2 சக x4 இரண்டுக்குமே மட்டு. இரண்டாவது கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா y சமன் மட்டு x2 சக மட்டு x4 இப்படி இருக்கு. அப்ப அடுத்தது y சமன் 6 சய மட்டு x, அது பிரச்சனை இல்லை. ஆனா இது நேரடியாக வரைவுகிற முடியாது. இதை வரையறதுக்கு தான் வரைவுகிறோம். அப்ப வரையறுக்கிறா பாருங்க, y சமன் எப்படி வரையறுக்க போறோம்? இதுல இருக்கிற அந்த பவுண்டரி பெருமானங்களை பாருங்க. பவுண்டரி பெருமானங்கள் என்ன? x2 பூஜ்ஜியம் ஆகிற இடம் 2, x4 பூஜ்ஜியம் ஆகும் இடம் 4, 2, 4 இங்கதான் வரையறுக்க போறோம். அதாவது எண் கூட யோசிச்சு பாருங்க. 2, 4 இதை வச்சு எப்படி சொல்லலாம்? 2 விட குறைந்த x பெருமானம், 2க்கும் 4க்கும் இடைப்பட்ட x பெருமானம், 4 விட பெரிய x பெருமானம். இது ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம இதை வரையறுப்போம்.
எக்ஸ் ஆனது 2 விட குறைவாக இருக்கும்போது ரைட் இடத்துல நான் என்ன சொல்றேன் எக்ஸ் வந்து 2 விட குறைவென்றால் எக்ஸே 2 மைனஸ் ஆக இருக்கு ரைட் அப்ப மட்டு அந்த மைனஸ் எப்படி பிளஸ் மாத்த வேண்டாம் இன்னும் ஒரு மைனஸ் ஆன பெருக்கி மைனஸ் எக்ஸ் ஆக 2 மாற்றும் எக்ஸ் வந்து 2 விட குறையும் போது எக்ஸே 4 மைனஸ் ஆகத்தான் இருக்கும் மட்டு என்ன செய்யும் என்றால் அதையும் ஒரு மைனஸ் ஆன பெருக்கி மைனஸ் எக்ஸ் ஆக 4 மாற்றும் அதாவது இங்க சய 2x சக 6 என்று வரும் அடுத்தது எக்ஸ் ஆனது 4க்கும் 2க்கும் இடையில இருக்கும்போது அதாவது எண்களின் தொடர்ச்சிக்காக ஒன்று இந்த இடம் அல்லது இந்த இடத்துல சமணம் போட்டுக்கொள்வோம் நான் 4க்கு பதிலா இங்க போடுறேன் 4க்கு இங்க சமணம் போடும் ரைட் ஏதோ ஒரு இடத்துல போட்டா போதும் 2 இங்கேயும் இருக்கு 2ல ஏதாவது ஒரு இடத்துல போட்டா போதும் சரி அப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆனது 2க்கும் 4க்கும் இடையில இருக்கும்போது அங்க சமன் போட்டு எக்ஸ் ஆனது 2க்கும் 4க்கும் இடையில இருக்கும்போது 2 விட பெரிய பெருமானத்துக்கு இது நேராக இருக்கும் ரைட் அப்ப மட்டு தேவையில்லை அது எக்ஸை 2 வரும் ஆனா 4 விட குறைவாக இருக்கும் 2 விட அதிகம் ஆனா 4 விட குறைவாகும் போது இது மைனஸ் என்றதால மைனஸ் எக்ஸ் சக 4 வரும் எனவே இந்த பெருமானம் எப்படி வரும் 2 வரும் அடுத்தது எக்ஸ் ஆனது 4 விட பெரிதாகும் போது இங்க சமன் போட்டதால நான் இங்க போடல எக்ஸ் ஆனது 4 விட பெரிதாகும் போது இதுக்கும் நேர் எனவே மட்டு தேவையில்லை நேரடியாக எழுதலாம் 20x செய்ய r இப்ப வந்து பாருங்க இதில் வரைவு தருவோம் அச்ச போட்டுக்கொள்வோம் இந்த அச்சுல 2 அடுத்தது 4 இங்க எக்ஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க எக்ஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா 2 விட குறையும் போது 2 விட குறைவாக இருக்கும்போது மைனஸ் 20x ஆக ஆகும் அப்ப நேர் வெட்டு துண்டு ஆனால் மறைப்படித்திறன் இருக்கிற வரைவு நேர் வெட்டு துண்டு மறைப்படித்திறன் இருக்கிற வரைவு எக்ஸோட பெருமானம் 2 ஆகும் போது எக்ஸின் பெருமானம் 2 ஆகும் போது இது 2 பெருமானத்தை எடுக்கும் ஓகே அப்ப இதான் அந்த வரைவு இந்த வெட்டு துண்டு என்ன பாருங்க ஆர் இந்த பெருமானம் என்ன 10 க்கும் 4க்கும் இடையிலே எக்ஸ் இருக்கும் போது y-ன் பெருமானம் 2 எக்ஸ் ஆனது 4 விட பெரிதாகும் போது y வந்து 2x ஐ 6 தரப்படுகிறது நேர்படித்திறன் மறை வெட்டு துண்டு எக்ஸ் வந்து 4 ஆகினால் y-ல பெருமானம் 2 வரைவு இங்கிருந்து ஆரம்பிக்கும் நேர்படித்திறன் இருக்கிற வரைவு 4 விட பெரிதாகும் போது இந்த வரைவு 2க்கும் 4க்கும் இடையில y சமன் 2 என்ற வரைவு எக்ஸ் வந்து 2 விட குறைவாக இருக்கும்போது இந்த வரைவு ஒவ்வொரு பகுதியும் வரப்போல அந்த பகுதிகள சமன்பாடு கட்டாயம் வரைவுல புரியும் sin 2x ஆக ஆகும் இது அப்படி வரும்போது y சமன் 20x ஆகும் இது y சமன் 2 சரி அப்ப இந்த பிரச்சனை முடியும் அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா y சமன் 6 சய மட்டு x y சமன் 6 சய மட்டு x y சமன் இடத்துல 6 சய மட்டு x என்று சொல்றாங்க y சமன் 6 சய மட்டு x என்று சொன்னால் இந்த வரைவு என்ன மட்டு x க்கான வரைவை யோசிச்சு பாருங்க இடத்துல b வடிவம் மைனஸ் ஆல அது பெருக்கப்பட்டால் இது அப்படியே போயிட்டு என்ன சொல்லுங்க கீழே வரும் அதாவது தலைகீழாக பிரட்டப்படும் அதோட 6 அலகு கூட்டப்பட்டால் இந்த வரைவு மேல வரும் எனவே இதோட சமன்பாடு y சமன் மைனஸ் எக்ஸ் இதோட சமன்பாடு y சமன் எக்ஸ் இதோட 6 அலகு கூட்டப்பட்டால் இந்த வரைவு என்ன செய்யும் மேல போகும் அப்ப இங்க இருந்த வரைவு இப்ப மேல வரப்போம் இங்க இதுல பிரச்சனை இல்லை இது வந்து என்ன y சமன் 6 சக எக்ஸ் அடுத்தது இது வந்து என்ன y சமன் 6 sin x அப்ப இவடத்தெல்லாம் வரப்போகுது இங்கதான் வரப்போகுது ஆனா இதுல படித்திறன் வந்து பாருங்க இதோட படித்திறன் வந்து என்ன சொல்லுவோம்
சய 1. இதுல படித்தது என்ன சொல்லுங்க, சய 2. அப்ப இதை விட இதோட சாய்வு குறைவாக இருக்கும். இப்ப சய 2 இங்க பாருங்க, இது சய 2க்கான சாய்வு, இது சய 2க்கான சாய்வு. இப்ப இதை விட என்ன சொல்லுவோம், சய 1க்கான சாய்வு உங்களுக்கு இப்படி இருக்கும். இப்ப சய 2க்கான சாய்வு இது, இதை விட சய 1க்கான சாய்வு அதிகமாக இருக்கு. காரணம் என்னென்றால் சய 2 விட சய 1 பெரிது. இப்படி யோசிக்கலாம். அல்லது இந்த பக்கம் இருக்கிற கோணத்தை பாத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கு. இப்ப இந்த பக்கம் இருக்கிற கோணத்துக்கு 2, இந்த பக்கம் இருக்கிற கோணத்துக்கு 1. அப்ப 2க்கான பெருமானம் தான் பெரியது என்ற காரணத்தால இந்த கோணம் தான் பெரிதாக இருக்கும். அப்ப இந்த கோணம் தான் பெரிதாக இருக்கணும் என்றால் இது மறை எக்ஸ் அச்சுடன் அமைக்கிற இந்த கோணத்தை விட இது மறை எக்ஸ் அச்சுடன் அமைக்கிற கோணம் பெரிதாக இருக்கும். அப்படி யோசிச்சு கண்டுபிடிக்கலாம். அல்லது தியரி படி அப்படியே யோசிக்கணும் என்றால் சிறிய டான்ஜென்ட் பெருமானத்துக்கு என்ன சொல்லுங்க, சிறிய கோணம் கிடைக்கும். சய 2 விட சய 1 பெரியது, அல்லது சய 1 விட சய 2 சிறியது. சய 1க்கான கோணத்தை விட நேர் எக்ஸ் அச்சுல இருந்து பார்க்கக்கூட சய 2க்கான கோணம் குறைவா வரும். அப்படி யோசிச்சீங்கன்னா சரி. அப்ப இதுக்கான வரைவு என்ன சொல்லுங்க, இப்படி போகும். அப்ப நம்ம கீழே போற வரைவு என்னன்னா 6 சய எக்ஸ் இருக்கு. y7 6 சய எக்ஸ் கூட இது கூட போகும். இங்க பாருங்க, எக்ஸ் அச்சு எங்க வெட்டுமானா x7 6ல வெட்டும். ஓகே, x7 6ல வெட்டும். சரி, இது இப்படி இங்க வெட்டுமா, இது கூட வெட்டுமான்னு தெரியாது. அப்ப அதுக்கு நான் x 4 ஆகுனா, இதுல x 4 ஆகுனா வைட பெருமானம் என்ன வரும், 2. சோ இந்த பாயிண்ட் கூட தான் வரைவு போகும். இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா சரி. எனக்கு என்ன குழப்பம் வந்தா x7 6, அதாவது இங்க வெட்டுமா, 6ன்றது இங்க இருக்குமா, இங்க இருக்குமான்னு தெரியாது. அதாவது வரைவு இப்படி வெட்டுமா, இப்படி வெட்டுமா, அல்லது இப்படி போகுமான்னு தெரியாது. இங்க 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 எங்க வெட்டுமான்னு தெரியாது. அப்ப எனக்கு குழப்பம் வரக்குள்ள நான் என்ன போடுறேன், x 4 கூட வைட பெருமானம் என்னன்னு பார்க்கிறேன். வைட பெருமானம் 2 விட பெரிதாக வந்தால் வரைவு இங்க வெட்டி இருக்கு. x பெருமானம் 4 கூட வைட பெருமானம் 2 விட குறைவாக வந்தால் வரைவு இப்படி இங்க வெட்டி இருக்கு. சோ அதை யோசிச்சு தான் என்ன சொல்லுவோம், x7 4 பிரதியிட்டு பார்க்கிறேன். y7 6 சய x 4 பிரதியிட்டு பார்த்தா 2. எனவே வரைவு என்ன செய்யும், இந்த பாயிண்ட் கூடாகவே போகும். அப்ப இதுல சமன்பாடு y7 6 சய x, இது என்ன சொல்லுவோம் y7 2. சரி, இப்ப இந்த இடத்துல பாருங்க, இதே கேள்வி. இப்ப கேள்வி என்னன்னா வரைகை இதிலிருந்து மட்டு எக்ஸைய 1 சக மட்டு எக்ஸ் இங்க பெரிது 3 சய மட்டு எக்ஸைய 2. அப்ப இத பாருங்க, இத மட்டு எக்ஸைய 1 சக மட்டு எக்ஸைய 2 பெரிது 3 சய மட்டு எக்ஸ். ஆரம்பத்தில் இருக்கிற சமன்பாட்டில இருந்து அங்க x 20x ஆல பிரதி வச்சால் என்ன நடக்கும் என்று யோசிப்பாங்க. இதுல இருக்கிற x 20x ஆல பிரதி வச்சா என்ன நடக்கும், 20x சய 2, 20x சய 4, 6 சய மட்டு எக்ஸ்ல 6 சய மட்டு எக்ஸ்ல என்னது 6 சய 2 மட்டு எக்ஸ். அப்ப எல்லாத்தையும் படிக்க யோசிச்சு பாருங்க. 2 பொதுவா எடுத்தா x 1, 2 பொதுவா எடுத்தா x 2, 2 பொதுவா எடுத்தா இங்க x மட்டும் வரும். இங்க 6 2ஆல சுருக்கப்பட்டா 3. நம்மளுக்கு தேவையான அவ்வளவு விஷயமும் இங்க இருக்குது. 3 சய மட்டு எக்ஸ், இங்க மட்டு x 2, x 1. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன இருக்கு, மட்டு x 2 சக மட்டு x 4, இங்க இருக்கிற அதே சமநிலையை வச்சு 6 சய மட்டு எக்ஸ். ஏன்னா நம்ம எதுக்கு வரைவு இருக்கோமோ அதை வச்சுதான் யோசிக்கலாம். அப்ப இந்த சமநிலை x 2x ஆல் பிரதி வைக்க, x 2x ஆல் பிரதி வைக்க, x 2x ஆல் பிரதி வைக்க என்ன நடக்கும், இங்க 20x சய 2, 20x சய 4, 6 சய 2x எல்லாமே 2ஆல சுருக்கப்பட்டால் மட்டு x 1, மட்டு x 2,
இந்த இடத்துல என்ன வரும் 6 சய இடத்துல என்ன 6 சய 2 மட்டி எக்ஸ் 2ஆல சுருக்கப்பட்டால் 3 சய மட்டி எக்ஸ். இங்க இருக்கிற எக்ஸ்ல 2 எக்ஸ பிரதி வச்சுட்டு அவ்வளவுத்தையும் 2ஆல சுருக்கும் போது இது கிடைக்கும். இதுல இருந்து மட்டி எக்ஸை 2 இந்த பக்கமும் மட்டி எக்ஸ் இந்த பக்கமும் வந்தால் அவங்க கேட்ட சமநிலை கிடைக்கும். எனவே இதுக்கான தீர்வு எப்படி கிடைக்கும் பாருங்க. அப்ப என்ன சொல்லுவோம், எக்ஸ் ஆனது 0 விட குறையும் போது தான் இங்க வந்து என்ன சொல்லுங்க, கருப்பு கோடு நீல கோடுக்கு மேல வருது. ஆனா இங்க எக்ஸ் 2 எக்ஸால பிரதி வச்சுதான் இதுக்கான தீர்வு வருது. எனவே எக்ஸ் இது 0 என்பது இதுக்கான தீர்வு. ஆனா எக்ஸ் 2 எக்ஸால பிரதி வைக்கிறோம் 2ஆல சுருக்கப்படும், அதை பிறகு பார்ப்போம். இப்ப இதை பாருங்க. அடுத்தது இந்த பக்கம் எக்ஸ் ஆனது வந்து என்ன சொல்லுவோம், 4 விட அதிகமாகும் போதுதான் கருப்பு கோடு மேல இருக்குது. எனவே எக்ஸ் பெரிது 4. ஆனா எக்ஸ் 2 எக்ஸால பிரதி வைச்சால்தான் இந்த சமநிலை கிடைக்கும். எனவே இதுக்கான தீர்வு 2x பெரிது 4. எனவே எக்ஸ் இது 0 எக்ஸ் பெரிது 2. இதுதான் இந்த சமநிலைக்கான தீர்வு. அப்ப இதுல இருந்து இதுக்கு எப்படி மாற்றம் நடக்குதுன்றத கண்டுபிடிக்கிறதுல இருக்கு. எப்படி 6 3ஆக மாறுனது. அப்ப இது 2ஆல பெருக்கப்பட்டு பிரிபட்டு ஏதோ ஒன்று நடக்குது என்று யோசிக்க கூட எனக்கு இந்த ஐடியா வருது. அடுத்தது வந்து பாருங்க. ஓகே, தொடர்பு வேகங்கள் A,B மீது கப்பல்கள் முறையே கிழக்கு தெற்கு நோக்கி 24 கிலோமீட்டர் -1 18 கிலோமீட்டர் -1 எனும் வேகங்களுடன் செல்கின்றது. அப்ப ஒரு கப்பல் வந்து பாருங்க, தெற்கு நோக்கி வெலோசிட்டி ஆஃப் எத்தனையாவது கப்பல் A என்ற கப்பல், A என்னும் கப்பலின் வேகம் பூமி சார்பாக கிழக்கு நோக்கி 24. அடுத்தது B எனும் கப்பலின் வேகம் தெற்கு நோக்கி 18. அதுல முதலாவது அவங்க கேட்க வர விஷயம் என்னன்னா, T7 0 A ஆனது வெளிச்ச வீடு ஓவியில் இருந்து, வெளிச்ச வீடு ஓன்னு வச்சுக்கொள்வோம். ஓவுல இருந்து A ஆனது 30 கிலோமீட்டர் மேற்கே, A எங்க இருக்குண்டா 30 கிலோமீட்டர் மேற்கே இருக்கு. B எங்க இருக்குன்னு சொன்னா B வந்து 9 கிலோமீட்டர் வடக்கே இருக்கு. 9 கிலோமீட்டர் வடக்கு திசையில இருக்குது B. இதான் ஆரம்ப நிலைகள். இப்ப வேக முக்கோணி வரைவதன் மூலம் B சார்பான A இன் வேகத்தை காண்க. B சார்பான A இன் வேகம், B சார்பான A இன் வேகம் எனவே இங்க வந்து என்ன வரும், இது 24. அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம், E சார்பாக B இன் வேகம் இப்படி 18 என்றால் B சார்பாக E இன் வேகம் என்றால் மேல் நோக்கி 18, அதாவது வடக்கு நோக்கி 18 ஆக இருக்கு. அப்ப முதலாவது 24 கருவும், அடுத்தது இப்படி 18 கருவும் தொடக்கத்தையும் முடிவையும் இணைக்கிறது, விளைவுளாக இருக்கும் A சார்பான B இன் வேகம். எனவே A சார்பான B இன் வேகம் 24 வர்க்கம் சக 18 வர்க்கம் அதிட வர்க்க மூலம் என்றால் பைத்தகரசின் உண்மைகள் 30 கிலோமீட்டர் -1. அப்ப இங்க வந்து 24 வர்க்கம் 18 வர்க்கம் என்றால் அது வந்து 30. 6 பொதுவா எடுத்து பார்த்தீங்கன்னா 4 3 24 6 பொதுவா எடுத்தா 4 3 மட்டும் 5 5 தர 6 30. இப்படி இந்த கோணம் வந்து என்ன சொல்லுவோம், ஒரு தீட்டான்னு வைப்போம். அப்ப திசை tan தீட்டா என்ன வரும் 18/24. 18/24 என்று சொன்னால் உங்களுக்கு 3/4. தீட்டா என்பது tan இன்வர்ஸ் 3/4 இந்த திசையில இயங்கும். அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, அத்துடன் அவைகளுக்கு இடைப்பட்ட மிக கிட்டிய தூரம் 10.8 கிலோமீட்டர் என காட்டுது.
அவைகளுக்கு இடைப்பட்ட மிக கிட்டிய தூரம் 10.8 கிலோமீட்டர் என காட்டுகின்றால் இதை பாருங்க. ஆரம்ப நிலைகள் ஆரம்ப நிலைகள் பாருங்க. இங்க O, இங்க B, இங்க A. இந்த கோணத்திற்க பாருங்க. இந்த கோணம் அல்பான்னு வைக்கும். டான் அல்பா எப்படி வரும் என்றால் இது 9, இது 30 என்ற காரணத்தால டான் அல்பா சமன் 3 × 10 இருக்கு. டான் தீட்டா என்பது B சார்பாக A இன் இயக்க திசை கிடையுடன் தீட்டா கோணத்தில் இருக்கு. அந்த தீட்டா என்பது டானை வச்சு சொல்லும்போது 3 × 4. 3 × 4 3 × 10 விட அதிகமானது. 3 × 4 என்பது 3 × 10 விட வந்து என்ன சொல்லணும், அதிகமானது. அப்ப அல்பாவை விட தீட்டா கோணம் கூட. அப்ப B தொடர்பாக A இன் பாதை, இது வந்து என்ன சொல்லணும், B தொடர்பாக A இன் பாதையாக இருக்கு. அது இந்த திசையில இருக்கு. அப்ப இது கிடையுடன் அமைக்கிற கோணம் தீட்டா. இது அல்பா என்றால் இந்த கோணம் என்ன, தீட்டா சய அல்பாவாக இருக்கு. இப்ப வந்து பாருங்க, B சார்பாக A இன் இயக்கம் என்றால் B ஓய்வுள்ள இருந்தால் A இயங்குற பாதை தான் இது. அப்ப B க்கும் A க்கும் இடைப்பட்ட மிக குறைந்த தூரம் என்றது இந்த செங்குத்து தூரம். இந்த செங்குத்து தூரம். சோ இந்த இத D என்று வைக்கும். மிக குறைந்த தூரம் சமன் D. D சமன் எப்படி சொல்லலாம், இந்த நீளம் L ஆக இருக்கட்டும். தேவைப்பட்டால் காணலாம். பைதாகரஸ் தேற்றம் போட்டு 30 வர்க்கம் 9 வர்க்கம் கூட்டி வர்க்கமூலம் எடுத்தா L வரும். தேவைப்பட்டால் L காணலாம். இப்போதைக்கு நான் சும்மா L என்று வச்சுக்கொள்றேன் இந்த நீளத்தை. அப்ப L sin தீட்டா சய அல்பா. அப்ப இங்க வந்து என்ன, இதுக்கான விரிவை பாத்தீங்கன்னா L sin தீட்டா cos alpha minus sin alpha cos theta. அப்ப பாருங்க, இங்க இந்த இடத்துல L sin theta என்பது என்ன, 18 24 இது என்னது 30. sin theta என்பது 18 கீழ் L, சாரி 18 கீழ் 30 தர cos alpha என்பது என்ன 9, இது வந்து சாரி cos alpha என்பது என்ன 30, அதன் கீழ் L, 30 கீழ் L மைனஸ் sin alpha என்பது என்ன பாருங்க, sin alpha என்பது 9 கீழ் L தர cos theta என்பது என்ன பாருங்க 24 கீழ் 30. எனவே L எல்லாம் சுருக்கப்படும். ரைட், இங்க வந்து என்ன சொல்லுங்க 30 சுருக்கப்பட்டால் இடத்துல மேல் எழுதுறா D சமன் என்ன, 30 சுருக்கப்பட்டால் 18 sin. இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், எல்லும் சுருக்கப்பட்டு போயிடும். இந்த 3ஆல சுருக்கலாம் நீங்க இல்லையா, 3ஆல சுருக்குனீங்கன்னு சொன்னா 10 வரும். ரைட், இடத்துல 10, ரைட் இடத்துல 3 தர 24 சொன்னா 72 கீழ் 10 7.2. அப்ப 18ல இருந்து 7.2 போனால் 10.8 கிலோமீட்டர் என்று வரும். ஓகே, அப்ப இதுதான் மிக குறைந்த தூரம். L தேவைப்பட்டால் தான் காண்றேன். இங்க வந்து பாருங்க, இது சுருக்கப்பட்டே போகுது, அவசரப்பட்டு காணணும் பண்ண அவசியம் இல்லை. அடுத்தது ஒரு நியூட்டனின் இயக்க விதி கேள்வி. அப்ப இதுல வந்து பாருங்க, அதுல கப்பிகள் ஒப்பமானவையா, இலேசான மீள்தன்மை இன்றைய இடையை கொண்டிருக்குதாமா, இயங்கத்தக்க கப்பிகளின் ஆர்முடுகள், இயங்கத்தக்க கப்பியின் ஆர்முடுகள் G-எண்கள் 17 என காட்டுது. இப்ப இந்த இடத்துல நிலைப்படுத்தப்பட்ட 2 கப்பிகள் இருக்கு. வச்சுக்கணும் mth நியூ, இது 3mth நியூ, அப்ப 3mg, இது mg, இது வந்து என்ன 10mth 10h. அப்ப எது கீழே இயங்குது மேலே இயங்குது அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை.
டி பாரம் கூடதான் கீழே இயங்க போகுது. ஆனா அதை கூட யோசிக்க தேவையில்லைன்னு நான் சொல்றேன். ரைட் டி. இப்ப இது இவ்வளவு என்ன ஒரே இழை என்றதாலும் ஒரே இழுவிசை டி ஆக இருக்க போகும். இடப்பெயர்ச்சி எங்க இந்த அளக்க போறோம்னா நிலையான மட்டத்தில் இருந்து இடப்பெயர்ச்சி அளக்க போறோம். நிலையான மட்டத்தில் இருந்து இடப்பெயர்ச்சி அளக்கும். ஏன்னா இது மேலே இயங்குது இது கீழே இயங்குதுன்னு தெரியாதானே. அதாவது இதுக்கான இடப்பெயர்ச்சி எக்ஸ், இதுக்கான இடப்பெயர்ச்சி y, இதுக்கான இடப்பெயர்ச்சி என்ன சொல்லுங்க செட்டாக இருக்கட்டும். அப்ப எக்ஸுக்கும் y-க்கும் செட்டுக்கும் இடையில இருக்க தொடர்பை பாருங்க. எக்ஸ் இந்த நீளம் என்ன y, இந்த நீளமும் y, எனவே 2y சக செட் சமன் என்ன சொல்லுவோம் மாறிலியாக இருக்கு. இது ஏன் மாறிலி, இது சம்பந்தமான விளக்கம் எல்லாம் தியரியில பார்த்தாச்சு. ரைட். அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம் 2 பக்கம் நேரம் குறித்து வகையிட்டால் x டபுள் டாட் சக 2y டபுள் டாட் சக z டபுள் டாட் 2 தரம் வகையிடும் போது இது வரும். ரைட். இதுல அவங்களோட கேள்வி என்னென்றால் y டபுள் டாட்டை காண வேண்டியதான் கேள்வி. அப்ப இங்க வந்து முதலாவது n திணிவுக்கு கீழ் நோக்கி f சமன் m ஐ பயன்படுத்தும் போது mg sin t சமன் m x டபுள் டாட் இடப்பெயர்ச்சியின் திசையில் r முடிகள் அது நம்மளுக்கு தெரியும் x டபுள் டாட் 3m கீழ் நோக்கி. ஏன்னா அது இயங்குற திசையில f சமன் m ஐ பயன்படுத்தணும் இந்த ஒரு அவசியம் இல்லை. இதெல்லாம் தியரியில பார்த்திருப்போம். நம்மளுக்கு விரும்புற திசையில எடுக்கலாம். அந்த திசையில r முடிகளும் திசையும் சரியா இருந்தால் போதும். 3mg அதுல மேல் நோக்கி தாக்குறது 2 இழுவைகள் 3m z டபுள் டாட். அப்ப அடுத்தது இங்க வந்து 2m கீழ் நோக்கி பயன்படுத்தும் போது 2mg sin t 2m z டபுள் டாட். சாரி இங்க 3m y டபுள் டாட். அப்ப நம்மளுக்கு இருக்கிற தொடர்பு x டபுள் டாட் சக 2y டபுள் டாட் சக z டபுள் டாட். x டபுள் டாட்டுக்கு பதிலாக இது முதலாவது சமன்பாடு வைப்போமா. முதலாவது சமன்பாட்டுல x டபுள் டாட்டுக்கு பதிலாக நான் என்ன போடலாம் g sin t இன் கீழ் m என்று போடலாம். என்னன்னு விளங்குதானே. x டபுள் டாட் எழுவாயாக்கலாம் m ஆல பிரிச்சு. y டபுள் டாட்டுக்கு பதிலாக என்ன சொல்லலாம் இந்த இடத்துல 3m ஆல பிரிச்சு கொண்டோம் என்றால் g மைனஸ் 20t இன் கீழ் 3m. ரைட். இங்க வந்து என்ன சொல்லுவோம் இது y டபுள் டாட்டுக்காக பிரதியிட்டு இருக்கு. முன்னுக்கு ஒரு 2 ஒன்று இருக்கு. அப்ப தர 2. அடுத்தது சக z டபுள் டாட்டுக்கு பதிலாக g மைனஸ் t இன் கீழ் 20m. இங்க இருந்து z டபுள் டாட் எழுவாயாகும் 20m ஆல பிரிச்சு. இது இவ்வளவும் பூச்சி. அப்ப இதிலிருந்து நீங்க என்ன காணலாம். இதிலிருந்து கேபிட்டல் T ஐ காண முடியும். இது சமன்பாடு 2, இது சமன்பாடு 3. சமன்பாடு 3 கேபிட்டல் T காண்போம். மூன்றாவது சமன்பாட்டுல வந்து என்ன சொல்லுங்க T ஐ பிரதியிடுவதன் மூலமாக நீங்க y டபுள் டாட் கண்டுகொள்ள முடியும். இதை நீங்க செல்வா ரைட் பண்ணி பாருங்க. இவ்வளவுதான் இந்த கேள்வி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.